வணக்கம். கோகுலாஷ்டமிக்கு 5 விதமான பிரசாதங்களில் குறைச்சல் நேரத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டும் ஒரே மாவு வச்சுட்டு முறுக்கு, சீடை, தட்டை, ஸ்வீட் சீடைன்னு 4 ரெசிபி பண்ணியிருக்கிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மில்க் பேடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் முந்திரி பருப்பை 2 உடைச்சிட்டு கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் இதுக்கு கோவா யூஸ் பண்ணுறேன். ப்ளைன் கோவா 200 கிராம் கோவா யூஸ் போட்டிருக்கேன். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் பால் போட்டிருக்கிறேன். பால் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக தான். இது நம்ம இந்த கிண்டுற நேரத்துலேயே அந்த பால் எவாப்ரேட் ஆகிடும், பாலில் இருக்கிற தண்ணி. சர்க்கரையை பிடிச்சி போட்டுட்டா பால் கூட தேவையில்லை. நான் சர்க்கரையை முழுசாக போட்டிருக்கிறேன். இது பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதுமானதாக இருக்கும். இது எல்லாம் நல்லா கலந்து வரணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு பால் கோவா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் பவுடர் கட்டி இல்லாமல் நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒருக்க கிண்டி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சுருந்தா போதும், ரெடி ஆகிடும். ஒரு ரிச்சான ஸ்வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும் ரெடி பண்ணுறதுக்கு. இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்டுக்கு எடுத்துகிட்டு ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். எப்போ வேணால் பிடிக்கலாம், சூட்டோடு பிடிக்கணும்னு இல்லை. இப்போயே பிடிச்சா அதில் இருக்க கீயெல்லாம் மெல்ட் ஆகிருக்கும், அது ஷேப்பில் வராது. இது நல்லா ஆறிடுச்சு. இது உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நமக்கு விருப்பமான சைஸில் பிடிச்சிட்டு ஒரு முந்திரியோ பாதாமோ டெக்கரேஷனுக்கு வச்சுட்டு வச்சிடலாம். எல்லா அம்மாவையும் இது போல் லட்டாக பிடிச்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு ரிச்சான மில்க் பேடா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முறுக்குக்கு 4 பங்கு அரிசியும் 1 பங்கு உளுந்த வறுத்துட்டு அரிசியை நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி நல்ல காய்ச்சலில் காய வச்சுட்டு மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது 150 கிராம் வரைக்கும் மாவு எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு குறப்பாக இருக்குது, மிஷினில் சரியாக அரைக்கலை. அப்புறம் கொஞ்சம் ராகி மாவும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவை நல்லா இந்த பதத்துக்கு பிசைச்சிருக்கேன். மாவு கொஞ்சம் குறப்பாக இருக்கிறதால கொஞ்சம் தளர பிசைஞ்சிருக்கிறேன். முறுக்கை பிழிஞ்சு ஒன்றா எண்ணெயில் முழுகிற அளவுக்கு போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இதே மாவு தான் சீடை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போகிறோம். சீடை, தட்டை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதா இருக்கிறேன். பட் சீடைக்கு இது நல்லா மாவை ஒரு தடவை நல்லா சலிச்சுட்டு யூஸ் பண்ணணும். ராகி மாவு கலந்துருக்கிறதால அதில் கொஞ்சம் கலர் தான் இருக்குது. ராகி கலர் தெரியுது, பரவாயில்ல. உங்களுக்கு நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற மாவையும் பிழிஞ்சு விட்டுடலாம். இதையும் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துடலாம். ஒரு 150 கிராம் மாவில் ஒரு 9 முறுக்கு வரைக்கும் கிடச்சிருக்கு. முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பாக இருக்குது. அது ராகி மாவு கலந்ததால் கலர் மட்டும் கொஞ்சம் ராகி கலரில் கலந்து வந்திருக்கு. மற்றபடி முறுக்கு நல்லா கிறிஸ்பாக நல்லா ஹேலோவாக இருக்குது. அடுத்து சீடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சீடைக்கு பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். சீடை வெடிக்கும். மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மாவில் எந்த கல் மண்ணும் இருக்கக்கூடாது, வேறு எதுவும் குருணை கூட இருக்கக்கூடாது, இருந்தால் வெடிக்கும். இதில் நல்ல ராகி கூட மிக்ஸ் ஆகிருக்கு. இது
இதனால கட்டாயமாக சலிச்சுக்கணும். இதை அப்படியே போட்டுருந்தா வெடிச்சிருக்கும். இந்த மாவில் கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, கொஞ்சமாக வெண்ணெய். இது முறுக்குக்கு எவ்வளோ போட்டோமோ அதில் பாதி இருந்தால் போதும் வெண்ணெய். இதுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். எள்ளெல்லாம் கூட கவனமாக கல் இல்லாமல் பார்த்து பொறுக்கிட்டு போடணும். வெண்ணெயை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதே உருட்டுற பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை உருட்டிக்கலாம். இதை உருட்டும் போது கவனிக்க வேண்டியது, இது ரொம்ப ஸ்மூத்தாக உருட்டக்கூடாது, கொஞ்சம் ரஃப்பாக தான் உருட்டணும். கிராக்ஸ் இருக்கணும். மேலே சீடை வேகும்போது மேல் பக்கம் வெந்துடும். உள்ளே இருக்கிற தண்ணி, உள்ளே இருக்கிற மிடில் பக்கம் அப்புறமா தான் வேகும். அதில் உள்ளே இருக்கிற ஈரம் ஆவியாகி வெளில வரும்போது அதுக்கு வெளில வரதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். ரொம்ப நம்ம ஸ்மூத்தாக உருட்டிட்டோம்னா வெடிச்சிட்டு வெளியில் வரும் ஆவி. அதனால் ரஃப்பாக தான் உருட்டணும். இது எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. பொரிச்சு எடுத்துடலாம். எவ்வளோ கவனமாக மாவு ரெடி பண்ணாலும் முதல்ல ஒரு 5-6 பீஸ் போட்டு பாருங்கள். அது கடைசி வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு எடுங்க. மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுட்டா வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஒருவேளை அது வெடிச்சதுன்னா மாவை இந்த மாதிரி சின்ன ஓவல் ஷேப்லேயோ இல்லை அப்படியே ஒரு சின்னதாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு தட்டையாவோ போட்டிங்கன்னா வெடிக்காது. உருண்டையாக இருக்கும்போது தான் வெடிக்கும். நம்ம சீடை வெடிக்கலை, அதனால் தைரியமாக அதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது முறுக்க விட கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கும் வேகிறதுக்கு. இது போடும்போது நல்லா ஹீட்டில் இருக்கட்டும். எண்ணெய் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா ஹீட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் மிதமான தீயில் பொரிச்சு எடுக்கும்போது தான் உள்ள வர நல்ல கிறிஸ்பாக கிடைக்கும். எண்ணெயில் பொரிக்கிற எல்லாத்துக்குமே இது காமனான ரூல். இது கொஞ்சம் மாடரேட்டான ஹீட்டில் பொரிச்சு எடுக்கும்போது தான் உள்ளே வர நல்ல டோஸ்ட் ஆகி வரும். இது நல்லா அப்பப்போ பெரட்டி விட்டுட்டு நல்ல பொன்னிறமாக ஆனோன்னா இதை எடுத்துடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். நல்ல கரகரப்பாக சீடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஸ்வீட் சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாவு தான் எடுத்துருக்கிறேன். மாவை கட்டாயமாக சலிச்சுக்கணும். மாவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் 3/4 பங்கு வெல்லம் எடுக்கணும். கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் அதை தண்ணி விட்டுட்டு இது கொதிக்க வச்சுக்கிறேன். இது வெல்லம் கரையணும், அவ்வளோதான். கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். கரைஞ்சி வெள்ளைப்பாக இதில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளத்துலேயும் கல் மண் இருக்கும். சீடை பண்ணும்போது இந்த 2-3 விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிட்டா போதும். கல் மண் இருக்கக்கூடாது, அரிசியில் குருணை எதுவும் இருந்துடக்கூடாது. மாவை நல்லா செழிச்சுக்கணும். சீடை உருட்டும் போது ரொம்ப ஸ்மூத்தாக உருட்டிடக்கூடாது. இதுங்களை மனசில் வச்சுக்கிட்டா போதும். இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். மாவு சூடாக இருக்கு. இந்த போதும். இதுவே அழுத்தி பிசைஞ்சால் ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஆறட்டும். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதையும் உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது எண்ணெயில் போட்ட உடனே ஹீட்டுக்கு நம்ம போட்டுருக்க அந்த வெண்ணெய் மறுபடியும் உருகிடும். ரொம்ப சாஃப்டாக தெரியும். ஆனால் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். ரொம்ப கரைச்சி விட்டுடாமல் மெல்லமாக பரட்டி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இது ஏற்கனவே மாவு குறைன்றதுக்கு இது கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. லேசாக கரைய ஆரம்பிக்குது. கொஞ்சம் நிதானமாக எடுத்துடலாம். ஸ்வீட் சீடை ரெடி ஆயிடுச்சு. அதே மாவில் ஒரு சின்ன கப் எடுத்திருக்கேன். இதில் தட்டை பண்ணலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காரப்பொடி,